புதுச்சேரி விமான நிலையத்தை மேம்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளுடன் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆலோசனை நடத்தினார். மத்தியில் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு பொறுப்பேற்றதும் புதிய விமான கொள்கை அறிவிக்கப்பட்டது. இதில் உடான் திட்டத்தின் கீழ் சிறு நகரங்களை வான்வழியாக இணைக்கும் வகையில் விமான பயணத்திற்காக பாதி கட்டணத்தை மத்திய அரசே ஏற்கும் என அறிவித்தது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஸ்பைஸ் ஜெட் நிறுவனம் புதுச்சேரி ஹைதராபாத் இடையே விமான சேவையை துவக்கியது. எனினும் தற்பொழுது முறையான விமான சேவை இல்லை. பெரிய ரக விமானங்கள் வந்து சென்றால் மட்டுமே பயணிகளிடம் வரவேற்பு இருக்கும் என்ற நிலை உள்ளது. தற்பொழுது உள்ள ஓடுதளம் 1500 மீட்டர் நிலத்திற்கு மட்டுமே உள்ளது. இதில் சிறு விமானங்கள் மட்டுமே வந்து செல்ல முடியும். பெரிய ரக விமானங்கள் வந்து செல்ல 2500 மீட்டர் ஓடுதளம் தேவை. பெரிய ரக விமானங்கள் வந்து சென்றால்தான் இந்தியா மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி வர ஏதுவாக இருக்கும். தற்பொழுது புதுச்சேரி அரசு விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய முயற்சி மேற்கொண்டு வருகிறது. பெரிய ரக விமானம் வருவதற்கு கூடுதலாக 1000 மீட்டர் ஓடுதளம் அமைக்க 212 ஏக்கர் நிலம் தேவைப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக விமான நிலையத்தை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளான மொரட்டாண்டி, ஆரோவில் பகுதிகளிலிருந்து நிலம் ஆர்ஜிதம் செய்ய வேண்டும். இதற்கு தமிழக அரசு ஒத்துழைப்பு தர வேண்டும். கவர்னர் தமிழிசை சமீபத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக பகுதியில் நிலம் கையகப்படுத்தி தர கோரிக்கை விடுத்தார். மேலும் கடந்த 24ஆம் தேதி மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ஜோதிர் ஆதித்ய சிந்தியாவை போனில் தொடர்பு கொண்டு பேசினார். புதுச்சேரியில் கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட விமான சேவையை துவங்க வேண்டும். இரவில் விமானம் இறங்க வசதியாக ஓடுபாதையை விரிவுபடுத்த வேண்டும். சர்வதேச விமானங்கள் வந்து செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் நேற்று ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் விஜய் உபாத்யா கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஓடுதள விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்வது, தமிழக பகுதியில் நிலம் எடுப்பதில் உள்ள பிரச்சனைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கூடுதல் இடம் கையகப்படுத்துவது குறித்து அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் இன்று அருகில் உள்ள தமிழக பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்கின்றனர். அப்துல் கலாம் விரும்பியது போல இந்தியாவை வல்லரசு நாடாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வலியுறுத்தியுள்ளார். அப்துல் கலாம் விரும்பியது போல இந்தியாவை வல்லரசு நாடாக்க அனைவரும் பாடுபட வேண்டும் என கவர்னர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் டாக்டர் APJ அப்துல் கலாம் சர்வதேச அமைப்பு சார்பில் நேற்று இணைய வழி சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கலாம் டிஜிட்டல் ஸ்கூல் என்ற இணையதளத்தை துவக்கி வைத்தார். அப்பொழுது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒரு விஞ்ஞானியாக, பேராசிரியராக, எழுத்தாளராக, பேச்சாளராக, நிர்வாகியாக, இந்தியாவின் ஜனாதிபதியாக அப்துல் கலாம் நாட்டிற்கு பெரும் பங்காற்றியுள்ளார். ராமேஸ்வரத்தில் பிறந்து இந்தியாவில் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தது வரை அவரது வாழ்க்கை பயணம் உண்மையிலேயே ஆச்சரியமும் உற்சாகமும் நிறைந்ததாக உள்ளது. மக்கள் ஜனாதிபதி என்று அன்பாக அழைக்கப்பட்ட அவரது கடைசி மூச்சு வரை அவரது எண்ணங்களும் செயல்களும் இந்திய தாய்நாட்டிற்கு சேவை செய்வதை நோக்கமாக கொண்டிருந்தது. அவரும் நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி இந்தியாவை வலுவான, பாதுகாப்பான, தன்னம்பிக்கை கொண்ட நாடாக மாற்ற முயற்சிக்க செய்ய வேண்டும். அத்தோடு இந்தியாவை அறிவு வல்லரசு நாடாக மாற்ற வேண்டும் என்று கனவு கண்டார். கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு இடையிலான வளர்ச்சி இடைவெளிகளை குறைக்க வேண்டும் என விரும்பினார். இந்திய நாட்டை தன்னிறைவு கொண்ட நாடாக உயர்த்துவது அவரது மிகப்பெரிய குறிக்கோள். பிரதமர் மோடி இந்தியாவை தன்னிறைவு கொண்ட நாடாக மாற்றவே ஆத்ம நிர்பர் பாரத் திட்டத்தை கொண்டு வந்தார். அப்துல் கலாமை நினைவு கூறும் பொழுது நாடு ஒரு ரத்தினத்தை இழந்துவிட்டது. ஆனால் அந்த மணியிலிருந்து வெளிப்பட்ட ஒளி இந்தியாவில் ஒரு வல்லரசு நாடாக உயர்த்த வேண்டும் என்ற அவரது கனவு லட்சியத்தை நோக்கி நம்மை வழி நடத்தும் என்று குறிப்பிட்டார். அப்துல் கலாம் குழந்தைகள் மீதும் இளைஞர்கள் மீதும் மிகுந்த ஆளுமை கொண்டவர். அதற்கு பெருமிதம் சேர்க்கும் விதமாக இளைஞர்கள் தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இயற்கை அழிவின் விளைவாகும். அப்பொழுதும் அப்துல் கலாம் விரும்பியது போல மக்கள் அனைவரும் தான் தனது என்ற எண்ணங்கள் என்று மாற்றி சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். பிரச்சனைகளுக்கு வெளியிலிருந்து சிந்திப்பதை அவர் வலியுறுத்தினார். அதற்காக அனைத்து பறவைகளும் மழையின் பொழுது புகலிடம் தேடுகின்றன. ஆனால் பருந்து, மேகங்களும் மேலே பறந்து மழையை தவிர்க்கிறது என்ற உதாரணத்தையும் கொடுத்தார். தேசத்திற்கு தன்னலமின்றி சேவையாற்ற இளைஞர்கள் அக்னி போன்ற மனமும் சிறகுகளும் கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். புதுவை சபரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது.
சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் துவக்க பள்ளியில் இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்வி அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியை 2ஆம் வட்ட பள்ளி துணை ஆய்வாளர் தலைமை தாங்கினார். மேலும் துவக்க பள்ளியில் தேசிய பசுமை படை பொறுப்பாளர் சிவபிரகாசம் சிபர் நைட் உரிமையாளரிடம் நன்கொடையாக மரக்கன்றுகள், பாதுகாப்பு வளையங்கள் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளி ஆசிரியர் மற்றும் பள்ளி ஊழியர்கள் செய்திருந்தனர். தேசிய ஆசிரியர் சங்கம் சார்பாக ஏழை மாணவர்கள் பயன்பெறும் வகையில் நீட் மற்றும் சிவில் தேர்வுகளுக்கான பயிற்சி அமைப்பதற்கான கூடத்தினை அமைச்சர் நமச்சிவாயம் திறந்து வைத்தார். ஏழை மாணவர்களுக்கு உதவும் வகையில் நீட் மற்றும் சிவில் போன்ற தேர்வுக்காக பயிற்சி அளிப்பதற்கான பயிற்சி கூடம் தேசிய ஆசிரியர் சங்கம் மற்றும் அகில பாரதிய ராஷ்டிரிய சக்தி மகா சங்கம் சார்பாக அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. செயலாளர் அனுஷியா வரவேற்புரை வழங்கினார். கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழ் சங்க தலைவர் முத்து முன்னிலை வகித்தார். மேலும் இதில் தேசிய ஆசிரியர் சங்கத்தின் மாநில நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் இந்திரா காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை எதிரே அன்னபூர்ணா திட்டம் துவங்கப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி ஒயிட் டவுன் சார்பில் புதுச்சேரி இந்திரா காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை எதிரே அன்னபூர்ணா திட்டத்தை துவக்கி வைத்து அங்குள்ள பொதுமக்களுக்கு மதிய உணவு வழங்கி மணிவண்ணன் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் வைத்தீஸ்வரன், செயலாளர் திருஞானம், பொருளாளர் டாக்டர் லட்சுமி, துணை ஆளுநர் சுரேஷ், சோன் செயலாளர் கந்தர் மற்றும் முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அன்னபூர்ணா திட்டத்தை துவக்கி வைத்தனர். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக திமுக அரசை கண்டித்து புதுச்சேரி அதிமுக சார்பில் நடைபெற்ற உரிமை குரல் முழக்க போராட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது நீட் தேர்வு ரத்து, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, குடும்ப தலைவுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதி அளித்த திமுக தற்பொழுது ஆட்சிக்கு வந்து 3 மாதங்களாகியும் எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகிறது. மேலும் நீட் தேர்வு விவகாரத்தில் தொடர்ந்து மாணவர்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசை கண்டித்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது பழிவாங்கும் நடவடிக்கைகளை எடுத்து வரும் திமுக அரசை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுக சார்பில் உரிமை குரல் முழக்க போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் பகுதியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் கிழக்கு மாநில செயலாளருமான அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராகவும் முதல்வர் ஸ்டாலினை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதேபோல் மேற்கு மாநில அதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாநில செயலாளருமான ஓம் சக்தி சேகர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ஈசிஆரில் உள்ள ட்ரூடென்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 6ஆம் ஆண்டு நினைவு தினம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ட்ரூடென்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி டென்டல் கிளினிக் சார்பில் அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் திருவுருவப்படத்திற்கு சீனியர் பல் மருத்துவ நிபுணர் சுமன் மற்றும் மருத்துவர்கள் செல்வகனி சுமன், மோனிகா ஆகியோர் தலைமையில் மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் வினோத் மற்றும் பலர் கலந்து கொண்டு அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். குருமாம்பேட்டில் உள்ள காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். காளான் வளர்ப்பு கூடம், மண்புழு வளர்ப்பு கூடம், மூலிகை தோட்டம் மற்றும் நர்சரி இடங்களை ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் வேளாண் அறிவியல் நிலையத்தை நவீனப்படுத்துதல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் காய்கறி தோட்டம், காளான், மூலிகை, மீன், தேனீ வளர்ப்பு மற்றும் மாடித்தோட்ட முறைகளை மக்களிடம் கொண்டு சென்று வருவாய் ஈட்ட வேண்டும். விவசாயிகளுக்கு விதை, நெல், உரம் போன்றவற்றை வழங்கி விவசாயத்தை செழிப்படைய செய்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். வேளாண் அறிவியல் நிலையம் முதல்வர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் சில நாட்களுக்கு முன் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் கேரிங் ஆர்ம்ஸ் அறக்கட்டளையின் மேலாண் இயக்குநர் டாக்டர் எரிக் ஆஸ்பின் வழங்கினார். புதுச்சேரியில் சில நாட்களுக்கு முன்பு கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் கூரை வீட்டில் வசித்து வந்த ஏழை எளிய மக்கள் இம்மழையால் மிகவும் பாதிக்கப்பட்டனர். அவர்களது வீட்டில் உள்ள கூரையும் மிகவும் சேதமடைந்து ஏழை எளிய மக்கள் மிகவும் சிரமப்பட்டனர். இதனை கேள்விப்பட்ட கேரிங் ஆர்ம்ஸ் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் டாக்டர் எரிக் ஆஸ்பின் மழையால் பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் கோரிக்கைக்கு இணங்க அவர்களது வீடுகளுக்கு நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட கூரைகளுக்கு மழை மற்றும் சீதோஷணத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தார்பாய்களை வழங்கினார். இணைப்பு பெற்றுக்கொண்ட எளிய மக்கள் அவருக்கு நன்றி தெரிவித்தனர். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் மறைந்த பாலனின் முதலாம் ஆண்டு நிறைவையொட்டி முதலியார்பேட்டையில் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக அவரது படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருக்கு முதலாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி மாநிலம் முழுவதும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பாக அனுசரிக்கப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக முதலியார்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பாக மறைந்த பாலனின் உருவப்படத்திற்கு முதல்வர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி அன்னதானத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் காமராஜர் நகர் தொகுதி சார்பாக பாலாஜி திரையரங்கம் அருகே நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் ஜெயபால் மற்றும் முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு அவரது படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் தொகுதி நிர்வாகி செந்தில்குமார் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் நாராயணசாமி, சுகுமார், மாயன், தணிகைவேல், பேட்டரி மணி, அந்துவான், சுரேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் மறைந்த என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலனின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் சின்னக்கடை மணிக்கூண்டு அருகே அனுசரிக்கப்பட்டது. உப்பளம் தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ரவுல் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், மாநில செயலாளர் NSC ஜெயபால், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், திருமுருகன் உட்பட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாலனின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து அஜந்தா சிக்னல் அருகில் ராஜ்பவன் தொகுதி தலைவர் கோபிநாத் ஏற்பாட்டில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் மாநில செயலாளர் NST ஜெயபால் முன்னிலையில் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மறைந்த பொதுச் செயலாளர் பாலனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வழக்கறிஞர் ராமு முன்சாமி, அமலோர், குமரன், குணா, மலர்கண்ணன், புகழானந்த் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் மூலம் உயர்த்தப்பட்ட முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் மற்றும் 10,000 நபர்களுக்கு புதியதாக உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தவுடன் புதுச்சேரி முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்ற பின்பு முதியோர், விதவைகள், திருநங்கைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் ஆகிய பயனாளிகளுக்கு ஏற்கனவே வாங்கிய உதவித்தொகையை விட கூடுதலாக 500 ரூபாயும் புதியதாக 10,000 ரூபாயும் பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கும் கோப்பில் கையெழுத்திட்டார். அதன்படி கூடுதலாக உயர்த்தப்பட்ட 500 ரூபாய் தொகையானது ஆகஸ்ட் மாதம் முதல் அனைத்து பயனாளிகளுக்கும் வயதுக்கேற்ப வழங்கப்பட உள்ளது. இதன் அடிப்படையில் ஆகஸ்ட் மாதம் முதல் 1,64,847 பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் என்றும், ஏற்கனவே பட்டவர்கள் இருந்து 10,000 பயணிகள் கூடுதலாக இந்த உதவித்தொகை பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 18 வயது முதல் 54 வயது வரை உள்ள விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் திருநங்கைகளுக்கு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாகவும், 55 வயது முதல் 50 வயது வரை உள்ளவர்களுக்கு 1,500 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாயாகவும், 60 வயது முதல் 79 வயது வரை உள்ளவர்களுக்கு 2,000 2,500 ரூபாயாகவும், 80 வயதிற்கு மேல் உள்ள முதியவர்களுக்கு 3,000 ரூபாயிலிருந்து 3,500 ரூபாயும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான திட்டத்தை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் நானோ யூரியாவை வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார் அறிமுகம் செய்து வைத்தார். புதுச்சேரி நானோ யூரியாவை வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அறிமுகப்படுத்தினார்.
இந்திய உழவர் கூட்டுறவு நிறுவனம் விவசாய இடுபொருட்களான காம்ப்ளெக்ஸ் உரங்கள், பயிற்சி ஊக்கிகள், பயிர் உரங்கள் உற்பத்தி செய்து வருகிறது. தற்பொழுது நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலகின் முதல் நானோ யூரியாவை தயாரித்துள்ளது. இதன் அறிமுக விழா புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் உள்ள வேளாண் வளாகத்தில் நடைபெற்றது. வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் நானோ யூரியாவை அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அமைச்சர் கூறுகையில், விவசாயிகள் யூரியா மேலுரத்திற்கு பதிலாக நானோ யூரியாவை பயன்படுத்தி பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். ஒரு பாட்டில் 500 மில்லி லிட்டர் நானோ யூரியாவை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் ஒரு மூட்டை யூரியாவிற்கு சமமான பலனை அடைய முடியும். இதன் மண், நீர், காற்று மாசுபடாமல் சுற்றுச்சூழலை பாதுகாத்து மகசூலை அதிகரிக்கிறது. ஒரு பாட்டில் விலை 240 ரூபாய்க்கு விவசாயிகள் வாங்க முடியும். இது யூரியா மூட்டை விலையை விட 10% விலை குறைவு என்றார். விழாவில் வேளாண் துறை செயலர் ரவி பிரகாஷ், இயக்குநர் பாலகாந்தி, கூடுதல் இயக்குநர்கள் வசந்தகுமார், ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசிடம் நிலம் பெற்று புதுச்சேரி விமான நிலைய ஓடுதளம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது எனவும், இதற்காக விரைவில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையில் விமான நிலைய வளாகத்தில் நடைபெற்றது. ஓடுதள விரிவாக்கத்திற்கு நிலம் ஆர்ஜிதம் செய்வது, தமிழக பகுதியில் நிலம் எடுப்பதில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு கூடுதல் இடம் கையகப்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை தொடர்பாக பேசினார். இதில் விமான நிலைய இயக்குநர் விஜய் உபாத்தியா, சுற்றுலாத்துறை இயக்குநர் விக்ரன் ராஜா, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், சுற்றுலாத்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி மற்றும் அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு பிறகு கையகப்படுத்த வேண்டிய பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் லட்சுமி நாராயணன், விமான நிலைய ஓடுதளத்தை விரிவுபடுத்த வேண்டிய தேவை உள்ளது எனவும், தமிழகத்தில் முதற்கட்டமாக 104 ஏக்கர் நிலம் ஆர்ஜிதம் செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்காக விழுப்புரம் ஆட்சியர், விழுப்புரம் எம்பியை அழைத்து பேச உள்ளோம் எனவும், தேவைப்படும் நில வரைபடத்தை புதுவை அதிகாரிகள் தயாரித்து அவர்களிடம் வழங்குவார்கள் என கூறினார். மேலும் ஏற்கனவே தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினை துணைநிலை ஆளுநர் சந்தித்து நிலம் ஒதுக்க கோரியுள்ளார் எனவும், அனைத்து ஆவணங்களை தயாரித்து நாங்களும் தமிழக முதல்வரை சந்தித்து இடம் ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்துவோம் என தெரிவித்துள்ளார். கிருஷ்ணா நகர் பகுதியில் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு கட்டியுள்ள வீட்டினை இடிக்க கோரி அப்பகுதி மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை வைத்தனர். மழை காலங்களில் கிருஷ்ணா நகர் மற்றும் ரெயின்போ நகர் பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்து அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இதனை கருத்தில் கொண்டு தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த மக்கள், துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களிடம் மனு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் வாய்க்காலில் ஆக்கிரமிப்பு செய்து கட்டியுள்ள வீடுகளை அகற்ற கோரி அப்பகுதியை சேர்ந்த மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரிடம் கோரிக்கை வைத்து மனு வழங்கினர். குட்வில் நிறுவனம் சார்பில் ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் மின்னல் வேகத்தில் பரவி இறப்பு விகிதம் அதிகரித்து வந்தது. தற்பொழுது கொரோனா தொற்று சற்று குறைய துவங்கியுள்ளது. தொற்றை கட்டுப்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளையும் ஊரடங்கு போன்ற கட்டுப்பாடுகளையும் விதித்து வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரியில் ஜூலை 31ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊரடங்கு காலத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டனர். இதையடுத்து அவர்களுக்கு உதவும் வகையில் குட்வில் நிறுவனம் சார்பில் அவர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் குட்வில் நிறுவனத்தின் இயக்குநர் விஸ்வ கார்த்திகேயன் தலைமையில் தமிழக அரசு துறையில் பதிவாளராக பணியாற்றி பதவி ஓய்வு பெற்ற மணிவாசகத்தின் பிறந்த நாளையொட்டி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் பகுதியில் கிருஷ்ணா நர்சிங் ஹோம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மளிகை, காய்கறி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் சுமார் 20க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வழங்கப்பட்டது. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர் குல சமுதாயத்தினருக்கு தனி இட ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வன்னியர் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக முதலமைச்சரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் 60%த்திற்கும் மேலாக வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் அரசு வேலைவாய்ப்பு, கல்வி போதிய விகிதாச்சார அடிப்படையில் சமுதாய மக்கள் பயனடையவில்லை. இந்நிலையில் வன்னிய சமுதாயத்தினருக்கு தனியிட ஒதுக்கீடு புதுச்சேரி அரசு வழங்க வலியுறுத்தி சட்டசபையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து வன்னியர் பாதுகாப்பு பேரியக்கத்தின் நிறுவன தலைவர் செந்தில் கவுண்டர் கோரிக்கை மனு வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது வன்னியர் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.